கடவுளுக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஞானி கடவுளோடு கலந்திருப்பான். கடவுள் வேற, ஞானி வேற. எப்படி கடல் நீரிலே ஆற்று நீர் போய் கலக்கிறதோ, உடனே கடலை போய் ஆற்று நீர் யான் நீர்னு தனியாக பிரித்து எடுக்க முடியுமா? அது கடலோடு கலந்து விட்டால் கடலின் தன்மை பெற்றுவிடும். நான் சொல்றது புரியுங்களா? அதே போல ஞானி கடவுளோடு கலந்து விட்டால் கடவுளுக்குள்ள வியாபகத்தன்மை பூரா ஞானிக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஞானி இறைவனடி சேர்ந்தான். இறைவனுக்குள்ள தகுதி பூரா அந்த ஞானிக்கும் கிடச்சிச்சு. இறைவன்கிட்ட என்னென்ன தகுதி இருக்கோ அத்தனை தகுதியும் ஞானிக்கு கிடைத்து விட்டது. ஞானி பார்த்தான், நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தவம் இருந்து என்ன அட்டாங்க யோகம்லாம் செஞ்சு உன்னை அடைஞ்சிருக்கேன். உன்னுடைய சர்வசக்தி பூராவும் எனக்கு கிடைத்தாலும் உனக்குள்ள பெருமை எனக்கு இல்லையே. அந்த ஞானிக்கு ஒரு சந்தேகம். உடனே பார்த்தான், என்ன செய்கிறது, எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. நேராக பெருமாள்கிட்ட போட்டான் அந்த ஞானி. பெருமாளின்னு உன் பேரை தானே எல்லாம் சொல்கிறானுமா, என் ஞானி பேரை ஒன்று சொல்கிறானா? ஆனால் உன்னுடைய பவர், இந்த பிரபஞ்சத்தை காக்கிற சக்தி பூரா எனக்கும் இருக்குது. புதிய பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய சக்தியும் என்கிட்ட இருக்குது. உன்னைக்கிட்ட உள்ள சக்தி பூரா என்னட்டையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது உன்னை வணங்குறானோ என்னை ஏன் வணங்கலாம்? இதற்கு எனக்கு விளக்கம் தெரிஞ்சாகணுன்னு. அப்படிதான் தான் சொல்லிக்கிறாங்க. என்னான்னு எனக்கு தெரியலைன்னார் பெருமாள். அந்த கதையெல்லாம் விடாத, உனக்கு தெரியாமல் இருக்காது, நீ எனக்கு விவரத்தை சொல்லணும்னார். அப்படியா, சரி, நேராக பூமிக்கு போ. ஒரு ஆலமரத்தில் ஒரு புழு ஒரு இலையில ஒட்டிருக்கும். அதுக்கிட்ட போய் என் பேரை சொல் அப்படிங்க, என் நாமத்தை சொல். நேராக போனான் ஞானி. இந்த ஆலமரத்தை கண்டுபிடிச்சான். இலையில ஒரு புழு ஒட்டிக்கிட்டது. ஓம் நமோ நாராயணான். இந்த புழு அப்படியே சுருண்டு செத்து கீழே வந்துட்டு. என்னடா அது, இந்த ஆள் பேரை சொன்னால் காக்கிற கடவுள், இந்த புழு செத்தே போயிட்டா சுருண்டு. நேராக பெருமாட்ட போனான். ஓ, என்னையா உன் நாமத்தை சொல்லுன்னா உன் நாமத்தை சொன்னால் அந்த புழு உடனே செத்தே போயிட்டேன். இதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் அப்படியா, எனக்கு தெரியல. சரி போ. இப்போ தான் ஒரு பசுமாடு புலவத்தில் கன்று போட போகுது ஒரு நாளிகையில். அதுக்கிட்ட போய் நான் என் பேரை சொல்லுது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னா. அப்புறம் அதே மாதிரி புலவத்துக்கு வந்தார். அப்போ தான் ஒரு பசுமாடு கன்று ஈன்றது. அதுக்கு அதில் போய் ஓம் நமோ நாராயணா அப்படின்னாரு. அவ்வளோதான், அந்த கன்று அப்படியே சுருண்டு செத்து போச்சு. ஞானிக்கு ஒரே குழப்பம், சந்தேகம். இவன் காக்கிற கடவுள், இவன்கிட்ட போய் சொன்னவனே இவன் நாமத்தை சொன்னால் எல்லாம் செத்து போயிடுதா? எப்படி இவனுக்கு இவ்வளோ புகழ் இருக்குது? எல்லாம் பெருமாளைன்னு கையை தூக்கி வேண்டானுங்க. இவன் பேரை சொன்னால் எல்லாம் செத்து போயிடுதா அப்படின்ட்டு நேராக திரும்பி பெருமாள்கிட்டே ஓடினார். யோ, என்னையா நீ பெருமாள் காக்கிற கடவுள்னா உன் நாமத்தை சொன்னால் எல்லாம் செத்து போயிடுது அப்படின்னா. இப்போ தெரியுதா எனக்கு ஏன் இவ்வளோ புகழ், உனக்கு ஏன் இவ்வளோ புகழ் இல்லை அப்படின்னு. ஓஹோ, என் பேரை சொன்னால் எல்லோரும் செத்து போடணுமா அப்படின்னா. செத்து போகிறதுனா என்னையா, ஞானிக்கே தெரியாத ரகசியத்தை பெருமாள் சொன்னார். இறந்து போகிறது என்பது மனிதனுடைய உடம்பு மட்டும்தான். ஆத்மா மறுபடியும் பிறக்கும். என் நாமத்தை சொல்கிறவன் காதில் கேட்டால், உச்சரித்தாலோ உபசரித்தாலோ முக்தி அடைஞ்சிருவாங்க, இறைவனோடு கலந்துருவாங்க. என்ன, இப்போ அந்த புழுவும் இந்த கன்றுக்குட்டியும் என் பக்கத்தில் நிற்கிது பாருங்க. ரெண்டு அழகான ஆண் உருவங்கள் என்ற நேரடியாக முக்தி. நீ எனக்கு எவ்வளோ போகலன்னு சொன்னீங்க, நீ அனாமத்தை சொன்னோன்னா நேரடியாக முக்தி அடைஞ்சிட்டாங்க, என்னோட கலந்துட்டாங்க, என் கூடயே இருக்காங்க. ஆனால் உன் பேரை சொன்னால் சொல்லிப்பார், அப்போ தான் தெரியும் செத்து போகிறானா, முக்தி அடைகிறானா, இல்லை பல ஜென்மம் பிறக்கிறானா. அதனால தான் எனக்கு அந்த புகழ், உனக்கு அந்த புகழ் இல்லை. அப்போ தான் புரிஞ்சுது அவனுக்கு, ஞானிக்கு. அதுதான் ஞானி வேற, கடவுள் வேற. மகா சமுத்திரம் மாதிரி கடவுள், அதில் கலக்கிற ஆறு தண்ணி மாதிரி ஞானிகள். அதாவது கடலில் போய் ஆற்று தண்ணி கலக்கும்போது கடலின் தன்மையை பெற்றுவிடும். புரியுங்களா? ஆறு கடலில் கலக்காது என்னைக்கு.
கடவுள் நம்மளோட கலக்க மாட்டார், நாம தான் கடவுளோடு கலக்கணும். இது மிகப்பெரிய தத்துவ ரீதியான விஷயம். நன்றி மாணவர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.